டெலிவரி பாய்ஸ் மக்களே, டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருங்க. அதை வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணும். அவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசென்ட் டைம்ல கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில டெலிவரி பாய்ஸ் வந்து லிஃப்ட்லயே அனுமதிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல 15வது மாடியிலயோ 18வது மாடியிலயோ இருப்பாங்க. ஸோ இந்த டெலிவரி பாய் அந்த பார்சல லிஃப்ட்ல கொண்டு போயிட்டு கொடுத்தா சீக்கிரமா கொடுக்க முடியும். ஆனா லிஃப்ட்லயே அலோடு கிடையாது டெலிவரி பாய்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி 15 மாடி வரைக்கும் படிக்கட்டிலேயே ஓடி போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த டெலிவரி பார்சல் வந்து கொடுத்துட்டு வருவாங்க. கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. ஒவ்வொரு டெலிவரி பாயும் படிச்சிருக்கக்கூடிய படிப்பு இன்ஜினியரிங்கோ இல்ல ஆர்ட்ஸோ ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கான். படிச்சுட்டு தன்னுடைய குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவன் வந்து வேலைக்கு போறான். அப்படி வேலைக்கு போறவன எல்லாருமே சரியா ட்ரீட் பண்றாங்களான்னு பார்க்கும்போது கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு டெலிவரி பாய் ஒரு கீழ்த்தனமா பாக்குறது என்ன மாதிரியான ஒரு செயல்? ரொம்ப தப்புங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு டெலிவரி பாய் சம்பந்தப்பட்டு. அதை வந்து நாள் கூட நம்ம வந்து ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக பார்த்துட்டு வரோம். இப்போ ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அட்ரஸ் பண்ண போறோம். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, ரீசெண்டா ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கு. ஒரு டெலிவரி பாய் பையனுக்கு வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சென்னையில நடந்திருக்கு. அதாவது நம்ம சென்னை மணலில ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்றாங்க. அதை வந்து கிஷோர் அப்படிங்கிற ஒரு டெலிவரி பாய் வந்து கொண்டு போறான். ஆஸ் பர் அந்த ஆப் லொகேஷன் படி கரெக்டா எக்ஸாக்டா எடுத்துட்டு போயிட்டு அந்த லொகேஷன்ல அந்த ஃபுட்டை வந்து டெலிவரி பண்றான். பட் சம்திங் அவன் வந்து சம் டைம் வந்து டிலேவா வந்திருக்கான். கொஞ்ச நேரம் டிலேவா வந்த உடனே அந்த இடத்துல அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய பெண் அந்த கிஷோர் அப்படிங்கிற அந்த டெலிவரி பாய தகாத வார்த்தைகள்ல அசிங்கமா அந்த பையனை போட்டு திட்டி வச்சிருக்காங்க. இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் இப்ப இணையத்துல பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுல வந்து எத்தனையோ நபர்கள் வந்து அவங்களுடைய ஆதங்க குரல்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. பாவம் அந்த டெலிவரி பாய் எப்படிலாம் இப்ப திட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த பெண்ணு அப்படின்ட்டு பயங்கரமா அவங்களோட ஆதங்க குரல்களை வந்து எழுப்பிட்டு வராங்க. சோ என்ன நடக்குது, இவன் டிலேவா வந்திருக்கான் அப்படின்றதுக்காக அந்த பெண் வந்து இவங்களை வந்து அந்த டெலிவரி பாய் கிஷோரை வந்து திட்டுறாங்க. ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க. அது வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாது அந்த வார்த்தைகளை. அந்த அளவுக்கு போட்டு திட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனும் சில வார்த்தைகளை போட்டு திட்டிடுறான். ஏன்னா ஓரளவுக்கு தான் யாரா இருந்தாலும் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அசிங்கமா திட்டுறாங்க. அம்மாவை பத்தி எல்லாம் கேட்கறாங்கன்னும் போது எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணாம இருக்க முடியும்? அந்த பையனும் வந்து திட்டிடுறான். ஸோ அந்த பெண் வந்து உன்னை வந்து வேலையில்லாம ஆக்கிடுறேன், உன் யூனிஃபார்ம் எங்க அப்படின்ட்டு சில வார்த்தைகள் எல்லாமே பீப் போட்டு கட் பண்ணலாம். பீப் சவுண்ட் போட்டு அந்த அளவுக்கு அசிங்கமான வார்த்தைகளை போட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் இவ்வளவும் திட்டிட்டு போலீஸ்ல சொல்றேன்ட்டு போலீஸ்ல வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இருதரப்பு நியாயங்களும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் சோசியல் மீடியால போன உடனே அவ்வளவு எதிர்ப்பு அந்த பெண்ணுக்கு. எப்படி டெலிவரி பாயை நீங்க இப்படி நடத்தலாம், எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம், நீங்க செஞ்சது சரியா அப்படின்ட்டு நிறைய பேர் பயங்கரமான கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க வேணுமோ. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அந்த கிஷோர் அப்படிங்கிற அந்த டெலிவரி பாயை ஃபுல்லா தேடி திரிஞ்ச பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சு அந்த கிஷோரை அவங்க பக்கத்துலயே நிக்க வச்சு ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோல ஸோ அவங்க ப்ராப்பரா அப்பாலஜைஸ் பண்றாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த மாதிரி கிஷோரை வந்து நான் திட்டிடக்கூடாது, அவங்களுடைய அம்மா பத்தி நான் வந்து இந்த மாதிரி பேசிடக்கூடாது, சாரி, சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண் அந்த வீடியோல வந்து பொருட்படுத்துறாங்க. ஸோ அந்த பையன் பக்கத்துல கூட நிற்கக்கூடிய அந்த கிஷோர் அப்படிங்கிற அந்த டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ஜொமேட்டோ டெலிவரி பாய்க்கு வந்து கொஞ்சம் கூட முகமே இல்லை. ஏன்னா அத்தனை வார்த்தைகளை போட்டு அவனை திட்டினது அவனுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமா வலிச்சிருக்கும். அப்படி வந்து திட்டி வச்சிருக்காங்க. அந்த வீடியோஸ் நீங்க ஆல்மோஸ்ட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு எப்படிங்க முகம் இருக்கும் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும்? சோ அவன் அந்த அளவுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கான். இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த மன்னிப்பை வந்து ஒருமுகமாக அந்த பையன் வந்து ஏத்துக்கிறான். இதுதாங்க ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய சம்பவம். அதாவது மக்களே, நான் கூட ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றேன். அந்த ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து டிரைவர்ஸ் வந்து சொல்லுவாங்க, தம்பி இப்படியெல்லாம் அசிங்கமா திட்டுறாங்க தம்பி, தப்பு தப்பா பேசுறாங்க தம்பி அப்படின்றது என்கிட்ட பர்சனலா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நானே கேட்டிருக்கேன் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனா மதிங்க. அந்த இடத்துல வந்து உங்க தம்பியோ இல்ல உங்க சார்ந்து இருக்கக்கூடிய உறவினர்கள் யாராச்சும் இருந்தா அப்படி நீங்க பேசுவீங்களா? யாரோ ஒருத்தன் அப்படின்றதுன்னா வார்த்தை அப்படி அசிங்கமா வருது வாயில. மக்களே, நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்மளுடைய அந்த விதிமுறைகள், நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. நியாயமா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சரியாக கோவப்படலாம். தப்பே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கு இல்லையா, ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அதை விட்டுட்டு வரவனை வந்து கீழ்த்தனமா பாக்குறது, அசிங்கமா திட்டுறது, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க இந்த காலத்துல. இந்த டிரைவர்ஸையும் டெலிவரி பாய்ஸ், டெலிவரி கொடுக்குறவங்கள முக்கியமா அவங்கள வந்து வார்த்தைக்கு வந்த மாதிரி திட்டுறது ரொம்ப தப்புங்க. மாற்று கருத்தே கிடையாது. அவன் ஏதோ சும்மா ஏதோ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன், ஏதோ சும்மா இந்த வேலைக்கு வந்துட்டான்லாம் கிடையாது. ராசா அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்ச பையன், அவன் வந்து ஆர்ட்ஸ் படிச்ச பையன், படிச்சிருக்கக்கூடிய பசங்க அவன் குடும்ப சூழ்நிலைக்காக தான் அந்த வேலைக்கு வந்திருக்கு.
பாருங்களேன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சில ஒரு சில தொழில்களை வந்து இவங்க செய்றாங்கன்றதுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த போன்ற பைத்தியக்காரங்க இந்த மாதிரி அவங்கள வந்து திட்டுறதா ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம குடுக்க வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல வந்து. எந்த தொழில் செய்தாலும் அது தெய்வத்துக்கு நிகர் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க நம்மளுடைய சான்றோர். அது போன்ற விஷயங்கள அவன் இதுக்காக தான் இந்த செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் படிச்சிருக்கான். அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்ல. அதனால தான் இந்த வேலைக்கு வந்திருக்கான் அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் குடுக்குற அளவுக்கு வந்துருச்சுல்ல. தப்புங்க. ப்ளீஸ். உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, ஒரு கொஞ்ச நேரம் தான் லேட் ஆயிருக்குன்னா, ப்ளீஸ் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி அதுக்கு மீறி உங்களுக்கு கோவம் வருதுன்னா, ரேட்டிங் போடாதீங்க. நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம்ல. இல்லைன்னா அவங்களோட மேனேஜர்ஸ் கால் பண்ணி கூட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆனா பாவம் அறக்க பறக்க வந்து உங்களுக்காக டெலிவரி குடுக்கக்கூடிய அந்த பசங்கள வந்து அவனே ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரஷர்ல வருவான். அவன புடிச்சு அசிங்கமா திட்டுறதெல்லாம் என்ன மாரியான ஒரு மனநிலை? அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. அதாவது ஒரு சோசியல் மீடியால ஒரு ஸ்டோரின்னு தான் நெனைக்கிறேங்க. டெலிவரி பண்ணக்கூடிய பையங்க போறான். அவனுக்கு வந்து பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. பைக் ஆக்சிடென்ட் ஆகி சரியான பிளட் கை எல்லா இடத்துலயும் பிளட். ஆக்சிடென்ட் ஆன உடனே நெறைய பேர் வந்து தூக்கி விடுறாங்க. அப்படி தூக்கி விட்டவுடனே ஹாஸ்பிடல் போப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஹாஸ்பிடல் போலங்க. அவன் நான் டெலிவரி குடுக்கணும். எனக்கு ரேட்டிங் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிட்டு டெலிவரிய குடுக்குறான். ஜஸ்ட் இது வந்து ஒரு கதை கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு வெப் சீரிஸ்ல வந்திருக்கக்கூடிய கதை கிடையாது. உண்மை சம்பவங்களாக தான் இந்த இடத்துல வந்து கருதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அத்தனை பேர் அப்படி துடிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் இந்த பொறுப்புணர்வு என்பது கொஞ்சம் இருக்கணுங்க. நம்மளும் ஒரு இடத்துல வேலை செய்றோம். நம்மளுக்கு மேல இருக்கிறவங்களும் நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அதே பொறுப்புணர்வோட நம்ம வந்து அடுத்தவங்கள வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் வைங்களேன், யாரையும் இந்த இடத்துல வந்து நம்ம திட்டமாட்டோம். ப்ளீஸ் அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க. எல்லாரையும் சகோதரத்துவத்தோட நல்ல ஒரு அன்போட இது பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வரம்பு, ஒரு லிமிட்ன்னு இருக்குங்க. அதை கிராஸ் பண்ணும்போது நீங்க வந்து தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல ரேட்டிங் குறைக்கலாம். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறது, அவங்கள வந்து அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பான செயல் தான் பொருட்படுத்த முடியும். எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.